அவ்யக்த முரளி 6/4/2025 முக்கியமானவைகள். ஓம் சாந்தி. 1. நாம் கவலையில்லாத மகாராஜாக்களாக ஆக வேண்டும். நாள் முழுவதும் நாம் என்ன செய்தாலும், எப்படி இருந்தாலும், நடந்தாலும், அமர்ந்தாலும் நாம் கவலை இல்லாமல் இருக்க வேண்டும். கவலை இல்லாமல் இருந்தால்தான் தூய்மையாக இருக்கின்றோம் என்று அர்த்தம். ஆகையால் நாம் கவலையில்லாத மகாராஜாக்களாக, இரட்டை ராஜாக்களாக, சுயராஜ்ய அதிகாரியாக, தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2. நாம் துவாபர யுகத்தில் பார்த்திருக்கின்றோம், நிறைய ராஜாக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது நாம் இரட்டை ராஜாவாக ஆகின்றோம். அதாவது டபுள் லைட்டாக, தூய்மையின் ஒளி கிரீடம் மற்றும் சுமை இல்லாத தன்மை. சுமை இல்லாமல் இருப்பதற்காக ஒரு வார்த்தை, அது என்னவென்றால் மாற்ற வேண்டும். எனது என்பதை உனதாக்க வேண்டும். எனது என்பதை தந்தை உடையவதாக ஆக்கிவிட வேண்டும். அப்படி என்றால் நாம் டபுள் லைட்டாக ஆகிவிடுகின்றோம். 3. சமயம் மற்றும் சுயத்தை செக் செய்ய வேண்டும். சமயம் வேகமாக செல்கின்றதா, இல்லை சுயம் வேகமாக நடக்கின்றதா என்பதை செக் செய்ய வேண்டும். 4. நாம் இப்போது நடப்பதற்கோ செய்வதற்கான நேரம் கிடையாது. ஆனால் பறப்பதற்கான நேரமாக இருக்கின்றது. அதனால் நமக்கு இறக்கைகள் கிடைத்திருக்கின்றன. 1. ஊக்கம், உற்சாகம் மற்றும் 2. தைரியத்தின் இறக்கைகள் கிடைத்திருக்கின்றன. ஆகையால் நாம் இதன் மூலம் பறக்க வேண்டும். 5. சிநேகியாக இருக்க வேண்டும், சகயோகியாக இருக்க வேண்டும். 6. நமக்கு 3 சிம்மாசனங்கள் கிடைத்திருக்கின்றன. அதாவது அகால மூரத், அதாவது அழியாத சிம்மாசனம் கிடைத்திருக்கின்றது 1. 2. தந்தையின் மன சிம்மாசனம் கிடைத்திருக்கின்றது. 3. எதிர்காலத்தின் ராஜ்ய சிம்மாசனம் கிடைத்திருக்கின்றது. ஆகையால் நமக்கு 3 சிம்மாசனம் கிடைத்திருக்கின்றது. 7. நாம் சக்திகள், ஞானம் மற்றும் ஆசீர்வாதங்களை கொடுக்கவும், ஆசீர்வாதங்கள் பெறவும் செய்ய வேண்டும். நாம் பிராப்திகளான அனைத்து சக்திகள், ஞானம் மற்றும் குணங்கள் மற்றும் ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் மற்றும் பெற வேண்டும். நாள் முழுவதும் இது 1 மாதத்தின் ப்ராஜெக்டாக பாபா கொடுத்திருக்கின்றார். 1 மாதத்துக்கு பிறகு ரிசல்ட் செக் செய்வார். 7. பாபா சொல்கின்றார், நாம் திட சங்கல்பம் வைக்க வேண்டும். சங்கல்பத்தின் சக்தியானது ஒரு பொக்கிஷமாக, அதாவது கசானாவாக இருக்கின்றது. அனைத்து விதமான கசானாக்களின் பிராப்திகள் இருக்கின்றன. ஆனால் முக்கியமானவை அதில் சங்கல்பம், திடமான சங்கல்பத்தின் பிராப்தி. ஆகையால் இந்த கசானாவை நாம் ஒரு நொடி கூட அல்லது ஒரு சங்கல்பம் கூட வீணாக்கினால் பல ஜென்மங்களை வீணாக்கியது, பல வருடங்கள் வீணானதை போல் இருக்கின்றன. ஆகையால் நாம் ஒரு நொடி கூட, ஒரு சங்கல்பம் கூட வீணாக்காமல் இந்த ஒரு மாத ப்ராஜெக்ட் பாபா கொடுக்கின்றார். ஆக இது 1 மாதத்தினால் சங்கல்ப சக்தி மற்றும் சமயத்தை நாம் வீணடிக்க கூடாது. திட சங்கல்பம் வைக்க வேண்டும். ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். ஞானத்தின் பொக்கிஷங்கள், குணத்தின் பொக்கிஷங்கள், சக்திகளின் பொக்கிஷங்களை சேமித்து கொண்டே, சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் 1 மாதத்தினுடைய ப்ராஜெக்டாக இருந்தால் நாம் சம்பன்னமாகி விடுவோம். ஓம் சாந்தி. 9. நாம் சேவை செய்யும் போது 3 சேவைகளும் சேர்ந்தே செய்ய வேண்டும். 10. இணைந்த ரூபமாக நாம் சேவை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் சேவையில் வெற்றி கிடைக்கும். அதாவது நான் சுயத்துக்கையும் சேவை செய்வேன்
மற்றவர்களுக்காகவும், அனைவருக்காகவும், பிறருக்காகவும் சேவை செய்வேன். ஆக இந்த இணைந்த ரூபமாக இருந்து நான் சேவை செய்ய வேண்டும். அப்பொழுது வெற்றி கிடைக்கும். சாந்தி.